ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. விளக்கிட்டார் பெருமை சொல்லில் விளங்காதே என்று சொல்கிறார் திருமூலன். யாரெல்லாம் ஆண்டவனை நினச்சி விளக்கேற்றினாங்களோ அவங்களுடைய பெருமைகளை நம்மளால் வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். விளக்கிட்டார் பெருமை சொல்லில் விளங்காதேன்னு. இப்போ வெளியினை அறிமின், வெளியினை அறிமின், விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின். விளக்கு ஏற்றி வச்சு நாம் வெளியினை அறிந்து கொள்ள வேண்டும். வெளியினா இந்த இதை சொல்லலை, அவங்க இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டை சொல்லலை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிதாகாச பெருவெளி இருக்குது. அது இப்போ அருளாளர் வருகின்ற நேரம் இது, ஆயிரம் ஆயிரம் மணி விளக்கு ஏற்றுங்களேன் அப்படின்னு. சாமி வரப்போகிறாரு, அந்த தீபத்தில் இருக்கிற ஜோதியில் நிற்க போகிறாரு, அதனால் ஆயிரக்கணக்கில் விளக்கெல்லாம் ஏற்றுங்க. சாமி வந்து அதில் நிற்கிற போது அவர் உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் எண்ணெய்லாம் ஊற்றாதீங்க, பசுநெய்யால் ஏற்றுங்கள் அப்படின்னு. இப்போ விளக்கிட்டார் பெருமை சொல்லில் விளங்காதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு எலி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் கோயிலில் அணை இருந்த ஒரு விளக்கினுடைய திரியை இது அப்படியே ஜம்ப் பண்ணுது. இது ஒன்றும் கான்ஷியஸாக செய்யலை, ஆக்சிடென்டல். அப்போது அதனுடைய வாலில் அணைய இருந்த அந்த விளக்கினுடைய திரி நிமித்தி விட்டுட்டு ராத்திரிலாம் சிவராத்திரிக்கு எரிஞ்சுதான். அதனால் அந்த எலி தான் பின்னால் பலி சக்கரவர்த்தியாக பிறந்ததுன்ட்டு ஒரு கதை கூட இருக்குது. அப்போது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த தீபத்தில் இருக்குது. கேரளாவில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க வீட்டில் இருந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துன்னு போய் அங்கே வச்சுருவாங்க. இப்போ எல்லா ஜனங்களும் கொண்டு வர்றத அவங்க டே டைம் பூரா அங்கே இருக்கிற விளக்கெல்லாம் யாராவது தொலைப்பாங்க, கோயில் சிப்பந்திகளோ வெளியாளும். அதுக்கப்புறம் திரியெல்லாம் போட்டு சாயந்தரம்னு உடனே கோயிலில் ஜெகதோதியாக விளக்குங்கள்லாம் ஏற்றுவாங்க. கேரளா கோயில்கள் சாநித்தியமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஜனங்க ஒன்று ஆறு நிறைய இருக்காங்க, அதனால் தண்ணி நிறைய இருக்கிறதுனால ஜனங்க நல்லா குளிப்பாங்க. குளிச்சுட்டு ஒரு சந்தன பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு விளக்கு எண்ணெய் பூவெல்லாம் கொண்டு போய் சாமிக்கிட்ட வைப்பாங்க. நீ பாட்டிக்கு அங்கே எண்ணெயை கொண்டு போய் வச்சுட்டு, அர்ச்சனை டிக்கெட் இருந்தால் அங்கே வச்சுட்டு, ஸோ அவங்க பாட்டிக்கு அவங்க கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, இந்த அர்ச்சனை பிரசாதம் நீ வாங்கிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நீ வாங்கிக்கலாம், உன்னுடைய பிரசாதத்தை வாங்கிக்கலாம். ஈவன் குருவாயூர் கோயில்லேயே நீ குருவாயூரப்பனை பார்த்துட்டு இப்படி வரப்போது இந்த திண்ணையில் ஒரு ஆள் இருப்பான், அவங்ககிட்ட போய் நீ அர்ச்சனை வாங்கிக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் வெளியே வந்த உடனே இந்த தீர்த்தம் அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ கேரளா கர்நாடகாவில் இந்த விளக்கு ஏற்றுறதுங்கிறது ஒரு பெரிய வைபவமாகவே வச்சுருக்காங்க. கேரளாவோட கர்நாடகாவில் எல்லா கோயிலையும் சாப்பாடு போடுவாங்க. அவங்க கோயிலில் சாப்பாடு போடுறாங்கன்றதுனாலேயே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் போய் முதல்ல வண்டி அடித்து உட்காந்துக்க மாட்டாங்க. வெளியூர்காரங்களும் நீங்கள் போங்க அப்படின்வாங்க. ஸோ தே ஹேவ் எ செல்ஃப் டிசிப்ளின். வெளியூர்காரங்கள்லாம் போய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வரணும். இல்லை கோயிலேயே சிஸ்டம் இருக்கும், ஸ்கூலுக்கெல்லாம் அங்கேருந்து அனுப்புவாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதனால் வழிபாடு என்பது நல் வழிபடுவது. வழிபாடு என்பது வழிபடுவது, உருப்படுறது. ஸோ அந்த உருப்படுறதுக்குள்ள வழிமுறைகளில் பல டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதாவது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், உலகத்தில் மக்களை நீங்கள்லாம் உருப்படணுன்னு என்ன பண்ணணுன்னா, சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னால் கோயிலுக்கு போங்க. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே, நெஞ்சமே நீ உருப்படணும்னா நான் சொல்கிறேன் கேட்கோ. நீ வைத்தலும் எம்முடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. இதெல்லாம் வழிமுறைகள். கோயிலுக்கு போ, சாமிக்கு பூஜைலாம் பண்ணு, சாமியை பார்த்து ஆரூரா திருவாரூரானே அப்படின்னு சொல்லி அழுத்து கொண்டு அரட்டி கொண்டு நில்லு. இதெல்லாம் தான் நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இதெல்லாம் இருக்கா?
நாம் இந்த இடத்துல ஒரு அந்த பெருமாள் கோயிலை பொறுத்து மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் விளக்கு ஏற்றுறோம். இங்கே மாதத்துக்கு ஒரு நாள் ஏற்றுறோம். இது வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டு. ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து ரொம்பாவான்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம கோயிலையே எண்ணெய் கொடுத்துட்றோம், திரி கொடுத்துட்றோம், எல்லாம் கொடுத்துட்றோம். இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அவங்களால யதாசக்தி 50 100 எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றுறது, அவ்வளோதான் இல்லையா? ஸோ இது பண்ணணுங்கிற போது இவ்வளோ பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு ஜெகஜோதியை அடுத்து வச்சுன்னு இருக்காங்கங்கிற போது இல்லை அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. லீட் கைண்ட்லி லைட் லீட் த மீ ஆன் அமிட் த என்சர்க்லிங் க்ளூம் லீட் த மீ ஆன் அப்படின்னா பால் நியூமன். நான் அந்தகார இருளில் சிக்கி தவிக்கிறேன், எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அடுத்தடிக்காக, அதனால் கடவுளே வெளிச்சமே நீ எனக்கு வழிகாட்டு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிறது, கூடியிருந்து குளிர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட்டாக எல்லோரும் சேர்ந்து இதை செய்கிறோம். அதை பார்க்குற போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் நீ செய்யணும்னு நினச்சா அதுக்கு ரிசோர்ஸ் கிரன்ச்சு அதெல்லாம் இருக்காது, பாசிட்டிவாக ஃபண்ட்ஸு அது மாதிரிலாம் வரவே வராது. இப்போ இது இவ்வளோ திரி இருக்குது, எண்ணெய் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்துட்றாங்க, திரி வாங்கி கொடுத்துட்றாங்க, நீங்கள்லாம் சேர்ந்து ஏற்றிடுறீங்க. இப்போ இதெல்லாம் தான் ஒரு பெரிய விஷயங்கள். கடவுளே நீ வந்து மணி அடித்து பூஜை பண்ணி எனக்கு லட்டு கொடு பூந்தி கொடுன்னு கேட்கறதுக்கு பேர் வழிபாடு அல்ல. நான் சொன்ன மாதிரி வழிபடுவது உருப்படுறதுக்கான வழிகள் தான் அதெல்லாம். இதெல்லாம் தான் இந்த இடத்தில் நாம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். இது ஒன்று. அடுத்து ஒரு சகோதரருடைய கேள்வி வந்து சாபத்துக்கு அதாவது கர்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி நம்ம விமோச்சனம் தேடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறுகளை எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து நாம் இழைக்கிறோம். அவ்வளோ பிறவி எடுத்திருக்கோம், அதில் என்னெல்லாம் தப்பு போனால் நமக்கு எதாவது தெரியுமா? ஸோ வள்ளலார் அழகாக சொல்லியிருப்பார், நான் என்ன பண்ணேன்னு தெரியல, யாராவது பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளை நயமாத்திட்டினான், வர ஜனங்கள் நடந்து போகிற இடத்துல முள்ளுகளெல்லாம் இருந்து அது மற்றவங்க கால் குத்துறதுக்கு நான் காரணமாக இருந்தேனா, நம்பி யாராவது என்கிட்ட காசு கொடுத்தா அது நீ என்கிட்ட கொடுக்கலன்னு போய் சொல்லி அவங்கள ஏமாற்றிட்டினா, இப்படி ஒரு லிஸ்ட்டே கொடுப்பார், ஒரு 10 சொல்லு. நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ. பெரிய லிஸ்ட்டு. யார் ராமலிங்க அடிகளார் கொடுக்குறார். அவரை மாதிரி ஒரு வெள்ளைத்துண்டை கட்டின்னு வாழ்நாள் பூரா சாமி கும்பிட்டுன்னு உட்கார்ந்தாலே நான் இதெல்லாம் எது பண்ணனே தெரியலையே, இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும் பாறையோ, இப்படிலாம் அவர் பாடின்னு உட்காந்துருக்கார். இப்போ சாதாரண மாநில நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ விதமான தவறுகள் செஞ்சுருப்பாங்க இல்லையா, மற்றவங்களுடைய மனசு புண்படுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் செஞ்சுருப்பாங்க. இந்த பிறவியில் செய்யலைன்னாலும் இதுக்கு முன்பிறவிகளில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனுடைய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நமக்கு வர்ற சுகம் சோகம், தி பெட்டர் அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஆல் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்றது தான் அந்த சகோதரருடைய கேள்வி. ஒன்று, பிராயச்சித்தம் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, அதுவே ஒரு பிராயச்சித்தம் தான். அதுவே தெரியாதவங்க எவ்வளோ பேர் உலகத்தில் இருப்பாங்க. நம்ம தப்பு செஞ்சோங்கிறதே தெரியாத எவ்வளோ பேர் உலகத்தில் இருப்பாங்க. அப்போ நமக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கேள்வி இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, குருவாரம் கேட்குறாங்க. அப்போ அது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா. ஏதோ ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பிளானட் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, வி ஹேவ் பிளானட்ஸ் விச் ஆர் கண்ட்ரோலிங் அவர் தாட்ஸ். அப்போ அந்த குருங்கிற பிளானட் நம்மளை இல்லைன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம், இந்த கேள்வியை நாம் ஏன் கேட்குறோம் இந்த மாதிரி.
அதனால் டு எரர் இஸ் ஹியூமன் அப்படின்னு. தவறு எல்லோரும் தான் செய்வாங்க உலகத்தில். அப்போ ரிப்பெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு வழி. அதனால் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஒவ்வொன்றாலாம் கழிக்க முடியாது. ஒரு ஜென்ரலைஸ்டாக யூனிவர்சலாக நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்யலாம். எக்கச்சக்கமாக உப்பு சாப்பிட்டுட்டுன்னு தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும்னு. இந்த கிச்சனில் இந்த சமையல் கான்ட்ராக்டரில் அவங்க தெரியாமல் நிறைய உப்பு போட்டுருவாங்க. அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா பயங்கர கறிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கறி இல்லை அடுப்பு கறி, அதை தூக்கி போட்டுருவாங்க. அதில் அந்த அடுப்பு கறி எல்லா உப்பையும் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் கரெக்டான சைஸில் உப்பு போடும். ஆமாம், இப்படிலாம் டெக்னிக் இருக்குது கிச்சனில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்றதே நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லா நல்லதையும் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். வி ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் ஆல் குட். ஆல் குட்டுக்கு என்ன டெஃபனிஷன்? மற்றவங்கள வருத்தப்பட வைக்காத, மற்றவங்களை துன்புறுத்தாத, எல்லாமே நல்லது தான். அன்லெஸ் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஆர் ஹர்ட்டிங் சம்ஒன் எல்ஸ், தட் இஸ் குட். இப்போ உனக்கு ஒரு கடன் இருக்குன்றது எப்படி தெரியும்? யாருக்கும் பாக்கி இருக்குன்னு வை. அப்போ பாக்கி இல்லாத ஒரு நிலை வருதறிஞ்சால் அவனுக்கு கடன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் டு கீப் டூயிங் குட். அப்போ நல்லதை பார்க்கறது, நல்லதை கேட்கறது, நல்லதை பேசுறது, நல்லதை செய்கிறது, இவ்வளோதான். அப்போ நல்லெண்ண எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்கள் என்ற மாதிரி நம்ம எல்லாமே நல்லதாக தான் தேடுறோன்னு வை. கடவுள் யார்? நன்றுடைய ஆணை, தீயது ஒன்றில் ஆணை. காட் இஸ் ஈக்குவல் டு குட்டு. இப்போ கடவுளுடைய டெஃபினிஷன்னா எல்லாமே நல்ல குணம் தான் இருக்கும் கடவுள்கிட்ட, கெட்ட குணம்னு எதுவும் இருக்காது. நன்றுடைய ஆணை, தீயது ஒன்றில் ஆணை. இப்போ நீ என்ன பண்ணும், நல்லதெல்லாம் தேடணும் உலகத்தில். அப்போ அபிராமி கடைக்கண்கள் என்னெல்லாம் கொடுக்கும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளரியா மனம் தரும், நல்லெண்ணை எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்கள். அதனால் நீ கடவுளை கும்பிடணும். கும்பிட அந்த அம்மா உன்னுடைய கர்மாக்கள்லேருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கான வழிகளை எல்லாம் சொல்லும், உனக்கு கரெக்ட் பாத்தில் கைட் பண்ணும். அதனால் நீ அப்பப்போ தொட்டு பார்த்துக்கக்கூடாது இல்லையா? யூ ஹேவ் டு வெயிட். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு உனக்கு எதாவது தெரியுமா? எவ்வளோ கர்மா இருக்குது இல்லைன்றது உனக்கு தெரியுமா? அதனால் டோன்ட் ட்ரை டு இவால்யூவேட் எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த். அப்படிலாம் பண்ண முடியாது. நீயும் பாட்டுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். என்றைக்காவது ஒரு நாள் யூ வில் பி காட் அன்னவாயர், எல்லா கர்மாவும் முடிஞ்சு போச்சுன்னு. அது எப்படி கண்டுபிடிப்பேன்? உனக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். நமக்கு எல்லாமே தடங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம கர்மம் கழிஞ்சு போச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் உலகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பிறந்துடுறோம். தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம நல்லதும் செய்கிறோம், கெட்டதும் செய்கிறோம். அதுக்கு ஒரே வழி, எப்போ எந்த எண்ணம் வந்ததோ அப்போ தெளிவுறவே அறிந்திடல், தெளிவுறவே மொழிந்ததல். எல்லாத்தையும் நல்லபடியாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டியது, நல்லது செய்ய வேண்டியது. அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மகாத்மா காந்தி 3 குரங்கு வச்சுருந்தானா, ஒன்றும் கெட்டது பார்க்காத, கெட்டது கேட்காத, கெட்டது பேசாது, அவ்வளோதான். நீ கூட அந்த 3 குரங்கையும் சேர்த்து ஒரே குரங்காயிட்டு ப்ராப்ளமே வராது. யூ ஹேவ் டு டிசைட் தட் ஐ வில் வாண்ட் ஒன்லி குட் இன் மை லைஃப் அண்ட் நத்திங் பேட் அபவுட் மீ. எதுவும் எனக்கு கெட்டதே வராது, நல்லது தான் நான் நினைப்பேங்கிற மாதிரி. இந்த லிஸ்டெல்லாம் எடுத்தேன்னா உனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். மோர் தேன் தி ஆக்ட் ஆஃப் கில்ட்டு, த சென்ஸ் ஆஃப் கில்ட் இஸ் பேட். ஒரு தவறு செஞ்சதை விட அந்த தவறு செஞ்சிட்டோம்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளை ரொம்ப பாதிக்கும் இல்லையா? இந்த தாட் ஆஃப் கில்ட்டுன்றது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஆனது ஆகிப்போச்சு. அண்ட் இஃப் யூ ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் காட், இப்போது நீ சூரியனை நோக்கி நடக்கிற, அப்போ உன்னுடைய நிழல் உனக்கு பின்னால் விழும். அப்போ கடவுளை நோக்கி நீ போகிற, அப்போ உன்னுடைய பாவங்கள் உனக்கும் பின்னால் போகும். நீ கடவுள் இந்த சூரியனை விட்டு இப்படி ரிவர்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய நிழல் உனக்கு முன்னால் வரும். அப்போ கடவுளை நோக்கி நீ நடக்கிற போது உன் கர்மாக்கள் பாவங்கள் பின்னால் போயிடும். கடவுளை விட்டு நீ விலகி நடக்கிற போது உன் கர்மாக்கள் பாவங்கள் உனக்கு முன்னால் வரும். தட்ஸ் ஆல். ஸோ யுவர் மார்ச் ஷுட் பி ஆன்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் காட், அண்ட் காட் நோஸ் தட் யூ ஆர் ரிப்பெண்டிங். யூ வில் டேக் யூ ஃபர்தர். கர்மா இப்படி வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. வள்ளலார் சொன்னான்னு சொல்லியா, அந்த மாதிரி அவ்வளோ கர்மாக்கள்லாம் இருக்குது. பட் கடவுள் வெளிக்காட்டுவார். ஐ வில் கிவ் யூ ஒன் கேஸ் ஸ்டடி. நான் அண்ணா நகரில் இருந்த முதல்ல
ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எனக்கு ஒரே மாதிரி கனவு வரும். ஒரு 10 வருஷம் ஒரே மாதிரி கனவு வரும். அது என்னென்னா, நான் மோட்டார் சைக்கிளில் இல்லை காரில் எங்கேயோ போயின்னே இருக்கேன். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது, அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. நான் சிவங்கிட்ட போகிறபோது ஒரு பாம்பு வந்து இப்படி நிற்கும். இதேமாரி வந்துன்னு இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஆன்மீகத்துக்கெல்லாம் வந்து திருவண்ணாமலையெல்லாம் போவேன், கோயிலெலாம் சுற்றுவேன். அந்த மாதிரி இங்கே 4:30 6 ராகு காலம் இல்லையா, அப்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகுவோட நாள், கேதுவோட நாள் சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம். கரெக்டாக 5 மணிக்கு நான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு முன்னால் நின்றுட்டுருக்கிறேன். அப்போ நான் ஜெயின் காலேஜ் மேனம்பாக்கத்தில் வாத்தியார் இருந்தேன், ஈவினிங் காலேஜில். என்கிட்ட இருக்கிற ஒரு பையன், சார் உங்கள் ஜாதகம் கொடுங்க, எங்கள் ஊரில் ஒருத்தர் நாடி படிக்கிறாரு, சகாதேவ நாடின்னு படிக்கிறாரு, ஜிசி சம்பந்தம்னு பேர், நான் உங்களுக்கு படிக்கிறேன்னு. நானும் மறந்துட்டேன், அவனும் மறந்துட்டான். மறுநாள் அந்த பையன் எங்கள் வீட்டுக்கு வரான்னா வந்து இது மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு அந்த நாடி படிக்கிறவர் எழுதி கொடுத்துட்டார் சார் அப்படின்னு அந்த நோட் புக் கொண்டாந்து கொடுக்குறான். அதில் போட்டுக்குது 5 PM. கரெக்டாக நான் அண்ணாமலையார் டைம் போட்டுட்டு நாடியில் அவர் எழுதி கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்பிரிவியில் நீ திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும், ஆகாச கங்கைன்னு ஒரு பேர். இப்படி நடந்து போனீங்கன்னா கபில தீர்த்தம் அப்படின்னு கபில ஈசன் பக்கத்தில் மங்களாம்பிகை இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பழமையான நம்மாழ்வாருடைய கோயில் சிதிலமாகி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு புத்து, அங்கே வன்னி மரம், வேப்ப மரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த இடத்துல நீ இதுக்கு முன்னால் ஒரு குரு மாதிரி இருந்த. அங்கே ஒரு பழமையான பாம்பு, ஒரு பாம்பு யாரையுமே வாழ்நாள்லாம் கடிக்காமல் இருந்தால் அதனுடைய விஷம் மாணிக்கமாகிடும். அதான் நாகரத்தனம், நாகமாணிக்கம்ன்றது. அது என்ன பண்ணும், சின்னதாகிடும். பெரிய பாம்பு இருந்தால் கூட அந்த மணியை கீழே ஒழிஞ்சிட்டு அந்த வெளிச்சத்தில் அது கண்ணு தெரியாது. அந்த வெளிச்சத்தில் அது பறந்து காற்று தான் சாப்பிடும், வேறு பூச்சியெல்லாம் சாப்பிடாது, எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி அது சிறுநிலையாகி பறந்த ஒரு இடத்துல நீ அது அந்த மணி மேலே ஆசை வச்சு என்ன பண்ணுவாங்க, சாணி கிணி களிமண் அந்த மணி மேலே வச்சு மூடிடுவாங்க. அதுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கலன்னா அதை அடிச்சுக்கிட்டு செத்து போகும். அந்த மாதிரி ஒரு தவறை நீ செஞ்சிட்ட ஒரு பிறவியில். அதனால் உனக்கு எவ்வளோ தான் கடவுளுடைய அருள் இருந்தாலும், தேவதா கடாட்சம் முறினும் இந்த ஜென்மாவில் நீ பெரிய நிலைக்கு போகிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குது. அதனால் நீ கடவுளை நம்புறதுனால திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உனக்கு வழிகாட்ட ஆசைப்படுறாரு. அதனால் நீ அந்த இடத்துக்கு போ, உன்னுடைய உத்திராட நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கி அங்கே போகணும். போயிட்டு அந்த பாம்பு புத்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேளு, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 11 நாகலிங்க பூ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற கபில ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணு. அதுக்கப்புறம் வா, உனக்கு அந்த கர்மா மன்னிக்குவாங்க. அதே மாதிரி நான் போனேன். ஸோ எந்த காட்சி எனக்கு 10 வருஷமாக வந்துருந்ததோ அதே இடம் அது அப்படியே இருக்குது. திருப்பதி போகிற நீங்கள் கூட பார்க்கலாம், ரைட் சைடில் ஒரு ஆர்ச்சி இருக்கும், கபிலத்தீர்னு ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதி இருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு பாழடைஞ்ச நம்மாழ்வார் கோயில், அதுக்கு பக்கத்தில் அந்த குளமும் சிவன் கோயில் இருக்கும். அண்ணா நகருக்கு வந்துட்டேன். அப்போ அந்த பாம்பு அன்றைக்கி நைட்டு வந்துச்சு. வந்துட்டு உன் கை நீட்டு அப்படின்னது. நம்ம கை நீட்டு. அது 3 தடவை கொத்துது. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமேல் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலையும் நினச்சேன்னா நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஒரு கர்ஸ், அந்த கர்ஸை நம்ம அனுபவித்து அது முடிகிற நேரத்துக்கு கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த கர்ஸே வந்து ஒரு பூனம் மாறி போகுது, ஒரு வரமாக மாறி போகுது இல்லையா. அதாவது வேறு யாருன்னா பாம்பு கடிச்சா கூட நீ என்னை கூப்பிட்டு நான் வந்து விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. இது ஒரு கேஸ் ஸ்டடி நான் உனக்கு சொல்கிறது, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குன்னு. அப்படி வள்ளலார் பாடுற பாட்டில் இருக்கிறதெல்லாம் உண்மை தான். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இளமையின் துடுக்குத்தனம், இப்படி எது வேணால் எடுத்துக்கோ. 1000 தப்பு பண்ணுறோம் நம்ம, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. எல்லா உலகத்தில் நிறைய பேர் இந்த பொட்ட பசங்கள்லாம் பேசி பழகிட்டு கடைசியில் நீ எங்கிட்ட சுற்றுற மாதிரி எத்தனை பேர்கிட்ட சுற்றி இருப்பியோன்னு காட்டி விட்ருவான். அதெல்லாம் பாவம் தான். மாதர்தமை நோகடித்தேனோ அப்படிங்கிறார். ஒரு பெண்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் 1000. இதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ராங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனால் நீ ஓரடி வைத்து நடந்தால் கடவுள் 2 வழி பாடுங்க. கடவுளை நோக்கி நீ ஓரடி வைக்கணும். ஓரடி வைத்து நடந்தால் இவன் 100 அடி எதிரே வருவான்.
பாரடி முருகன் வடிவை பருகடி அவனது அழகை ஓரடி வைத்து நடந்தால் இவன் 100 அடி எதிரே வருவான். ஓகேவா? இப்போ அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, கர்மா இருந்தே தீரும். ஆனால் நாம் நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதையே பார்த்துக்கிட்டு நல்லதையே பேசிக்கிட்டு இருந்தாக்கா கடவுள் வந்து வில் ஹெல்ப் அஸ் டு கம் அவுட் ஆஃப் த கர்மா. ஏன்னா வி ஆர் ரிப்பெண்டிங். நம்ம தவறுகளை உணர்ந்துட்டு அடுத்தடிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். இப்போ கடவுளுடைய நோக்கம் அதே தான். கடவுளுடைய நோக்கம் உருப்படாத பசங்களையும் உருப்பட வைக்கிறது தான். ஜனங்க உருப்படணுங்கிறது தானே அப்பா அம்மாவுடைய நோக்கமாக இருக்கும். பைபிளில் ஒரு ஸ்டோரி வரும். ஒரு அப்பனுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் என் சொத்தெல்லாம் பிச்சு கொடுத்துன்னு சண்டை போட்டு போய் குடி குத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சி விடுவான். இன்னொரு பையன் அப்பன் கூடயே எப்பயும் ஒழுக்கமாக இருப்பான். அவன் ஒரு 5 வருஷம் கழித்து எல்லாம் போயிட்டு வெறுங்கையோடு வருவான். அப்போ நியூஸ் கிடச்ச உடனே அப்பன் சொல்லுவான் வேலைக்காரனை கூப்பிட்டுட்டே, நம்ம மந்தையில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆடு வெட்டுறா இன்றைக்கி, என் பையன் வந்துன்னு இருக்கான்டா, அவனுக்கு நல்ல பிரியாணி பண்ணோன்டான்னு. கூட இருக்கிற பையன் கேட்டானா, ஏன் நைனா நான் இவ்வளோ வருஷமாக முடியே இருக்கேன், எனக்கு மதிக்கவே இல்லை நீ, அவன் ஓடிகாலே அவன் வந்தாக்கா அவனுக்கு பெஸ்ட்டு பிரியாணி பண்ணினுக்கிறியான்னு. அப்போ அவன் சொல்லுவானா, ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னாடா, அதில் நல்லா இருக்கிற ஆட்டை வந்து ஒருத்தன் குச்சி வச்சுட்டுருன்னு அது பாட்டிக்கு ஓடினே இருக்கும். இந்த கால் உடஞ்ச ஆடு மொண்டி ஆடில் அதை தான் அந்த மேய்ப்பன் இப்படி தூக்கின்னு போவான். ஸோ காட் இஸ் ஆல்சோ லைக் தட். அவனுக்கு ஷிரடி பாபாவை பற்றியும் சிவசங்கர் பாபாவை பற்றியும் கவலை இல்லை. யார் உருப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த ஆடுகள் அவன் நல்ல மேய்ப்பன் என்பதனால் அவங்கள அவன் தன் தோளில் சுமக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கதை கூட, ஒரு ஆள் எப்போ பாரு கடவுள்கிட்ட புலம்பிக்கின்னு இருப்பான், நான் எவ்வளோ பூஜை பண்ணுறேன் நீ எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு. கடவுள் சொன்னாராம், சரிடா நான் இன்னிலேருந்து உங்களுடைய தான் இருப்பேன். அப்போ எனக்கு எப்படி தெரியும், நான் செத்து போயிட்டு என்கிட்ட வருவேன் இல்லை, நான் ஒரு டாக்குமெண்ட்ரி காட்டுறேன் அப்படின்னு. இவன் செத்து போயிட்டு போனால் ஒரு பெரிய பாத் ஆஃப் லைஃப். அதில் நிறைய நேரங்களில் 4 பாதங்குது, சில நேரங்களில் 2 பாதம் தாங்குது. சொல்கிறான் 1983-84 நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 2001 to 2005 நல்லா கஷ்டப்பட்டேன், அப்போல்லாம் 2 கால் தாங்குதுன்னு சொல்லி கடவுள் பார்த்து கேட்டேன்னா, கடவுளே நீ ஃப்ராடு, நான் வாழ்க்கையில் எப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் அப்போல்லாம் 2 கால் தாங்குது 4 கால் இல்லை அப்படின்னு. கடவுள் தலையில் அடிச்சுனாரான், அட பாவி, அந்த 2 கால் எந்திரா, நான் உன்னை என்னுடைய தோளில் சுமந்தேன், நீ எப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டியோ அப்போ நான் உன்னை என் தோளில் சுமந்தேன், என்னால் 2 கால் தான் இருக்கும், ஏன்னா எனக்கு தான் அது உன் கால் கிடையாதுறாங்க அப்படின்னாரு. மாதிரி கடவுளை பற்றி நமக்கு தெரியாது. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். அம்மா அப்பாவோட நல்ல செய்கிற ஒருத்தர் இருக்கான்னா அவன் தான் நாராயணன். இடர்களையும் மாதா பிதாவேன நான் உன்னை வரித்தேன், நீ யாதாமால் யாதாமினி, எல்லா கஷ்டத்தையும் போக்குற அம்மா அப்பாவாக நான் அவனை வச்சுருக்கேன், எனக்கு என்னன்னா என்ன நீ தான் பார்த்துக்க போகிற இனிமே அப்படின்னு அர்த்தம். இப்போ கடவுள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு புரியல. we think God is a photo or a calendar or a framed கண்ணாடி, அப்படி இல்லை. God is an அந்தர்யாமி, நமக்குள்ளேயே இருக்கான். மனதானே மனதிலிருந்த கருத்தானே உள்ளிருந்து நம்ம எவ்வளோ உருப்பிட்டோம் உருப்படலை, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றதெல்லாம் நீ போய் கடவுளுக்கு சொல்லவே தேவையில்லை. உள்ளேருந்து உன்னை பற்றி இன்வென்ட்ரி ஆல் த டைம் உன்னுடைய பர்சனல் அப்ரைசல் நடந்துக்கிட்டே இருக்குது. மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ், God is making a personal appraisal about you. You cannot cheat him and you cannot flatter him also. சும்மா போய் முகஸ்துதி எல்லாம் பண்ணுறது வைல்ட்லி சென்ஸ். கடவுள் வந்து வேண்டுதல் வேண்டாமல் இலான், அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் இல்லை. அதனால் நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவிலார். யாரையும் நல்லவன் சொல்லாதே, யாரையும் கெட்டவன் சொல்லாதே. வெதர் யூ ஆர் ஹார்ம்ஃபுல் டு அதர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அதர்ஸ், இந்த ஒரு அளவுகோலை வச்சு நீ நல்லவனா கெட்டவனா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. அதனால் காட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள், இஸ் வாட்சிங் அஸ். அண்ட் நம்முடைய ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மற்றவங்களை புண்படுத்துகிற ஒவ்வொரு நெகட்டிவ் ஆக்ட் ஆர் டீட் ஆர் டாக் அதுக்கும் நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். அசஸ் லைபிலிட்டி இட்ஸ் ஆல்வேஸ் தேர் அண்ட் த பேலன்ஸ் ஷீட் இஸ் அட் தி லாஸ்ட். நீ உன் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிற இல்லை, அப்போது ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும், அதில் கணக்கெடுத்து பார்ப்பாங்க.
என்ன புண்ணியம் பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், எப்போ உருப்பட்டேன், எப்போ உருப்படலைங்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட கரெக்டாக கணக்கு இருக்கும். அதனால் நம்முடைய அளவுகோல்கள் தவறும். உபேநாதம்னு ஒருத்தன் தான், அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப பக்தன். அவனுடைய கனவுல ஒரு ஏஞ்சல் வராரு. இவன் என்ன சொன்னால், கடவுளுடைய தூதுவன், கடவுளை யாரெல்லாம் ரொம்ப கும்பிட்றாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதினுக்கிறேன் லிஸ்ட்லன்னு. இவன் என் பேருக்கு தான் கொஞ்சம் பாருங்க அப்படின்னா. அவன் சொன்னான், உன் பேர் இல்லையா இதில். எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. மறுநாள் அதே ஏஞ்சல் வர்றான், இன்னொரு லிஸ்ட்டு எழுதினுக்கிறான். இவன் கேட்குறான், இது என்ன லிஸ்ட்டுன்னு. கடவுளுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குமோ அந்த லிஸ்ட்டு அப்படின்னா. இவன் சொன்னான், நமக்கு கடவுளை கும்பிட்றோம், அந்த லிஸ்ட்லேயும் என் பேர் இல்லை, கடவுளுக்கு பிடிச்ச லிஸ்ட்டில் என் பேர் எங்கே இருக்க போகுதுன்னு இருந்தாலையும் கொஞ்சம் பாருங்கள் என் பேருக்கு தான். அப்போ அந்த ஏஞ்சல் சொன்னான், உன் பேர் தான் என் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு. இப்போ நாம் கடவுளை நம்புகிறோமா ஏற்றுக்கிறோமான்றது முக்கியம் இல்லை, கடவுள் நம்மளை நம்புகிற மாதிரி நம்மளை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு லைஃப்பை நாம் லீட் பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியம் இல்லையா. காட் ஷுட் அக்செப்ட் யூ. வாட் இஸ் த பாயிண்ட் இன் யூஆர் அக்செப்டிங் காட்? இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த உலகத்தில். உன் வாழ்க்கையில் வர நல்லது கெட்டது அப்ஸு டவுன்ஸு எல்லாம் கூட ஜஸ்டிஃபைடு. காடு ஒரு சாடிஸ்ட்டு இப்புறக்கேட்டுன்னு நினைக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். நமக்கு புரியாமல் போகலாம். ஹீ ஹூ லாஃப்ஸ் லாஸ்ட் லாஃப்ஸ் பெஸ்ட்னுவாங்க. யார் கடைசியில் சிரிக்கிறானோ அவன் தான் தெரிஞ்சு சிரிக்கிறான்னு அர்த்தம். ஸோ உன் வாழ்க்கையில் சில சோதனையான காலங்கள் வருகிற போது நீ அதை கொஞ்சம் இன்னும் கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய, அவனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேங்கிற மாதிரி பிடிச்சிக்க வேண்டியிருக்கும். அந்த மேகம் விலகணும் ஒன்றே சந்திரன் தெரியும். இப்போ பாராக சில நீ தேனாலையும் சந்திரன் காணும், ஏன்னா மேகம் மறைச்சிருக்கு. அந்த மாதிரி உன்னுடைய கர்மா உன்னை மறைக்கிற போது நீ எவ்வளோ சுயம் பிரகாசி, நீயும் டிவைன் தாங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த மேகம் விலகிற மாதிரி உன் கர்மா விலகிடுச்சுன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிடும். நம்ம எவ்வளோ ஒரு லூமினஸ் பாடி, எவ்வளோ பிரைட் பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்த கேள்வி. கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்குறுங்குடி பெருமாளோடு நேரடியாக பேசியிருக்கிறார். அதே போல திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி வரதராஜ பெருமாளோடு நேரடியாக பேசியிருக்கிறார். ஸ்ரீமத் ராமானுஜருக்கு முன்பு வாழ்ந்த ஆழ்வார்கள் பலருக்கும் பெருமாள் நேரடி தரிசனம் கொடுத்து அவர்களோடு பேசியிருக்கிறார். இந்த கலியுகத்தில் மக்களின் வாழ்க்கை முறை தர்ம நெறிகளுக்கு அப்பாற்பட்டு அடியோடு மாறி போனதால் தற்போது இறைவன் மக்களிடம் பேசுவதில்லை என்று அருளுரை பரவற்றில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். மக்களிடத்தில் இறைவனே பேசாத இந்த கலியுகத்தில் இந்த உலக வாழ்வை நீத்த ஆவிகளுடன் பேச முடியும் என்று சிலர் கூறுகிறார்களே, இது ஆன்மீக ரீதியில் சாத்தியம்தானா? சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும், ஏதோ ஒரு மாயை என்னை மறைக்கின்றதேன்னு ஒரு நாள் வச்சு சொல்லுங்க. மாயத்திரை என்னை மறைத்திருந்தால் அதை மாற்றிவிடு சங்கரா, தாயாக வந்து தழுவி என் தாபம் தீர்த்து விடு சங்கரா. நீதானே வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ மட்டும் வேண்டும் சங்கரா. உன் நிழல்தானே வேண்டும், அது நிலையாக வேண்டும், உன் நினைவொன்றே வேண்டும் சங்கரா. பொன்னோ பொருளோ புகழோ எதுவும் பின்னால் வருமோ சங்கரா. உன் பூமுக தரிசன ஆனந்தம் தானே என் பிறவி பயன் சங்கரா. சிவமாக நீ என்னுள் இல்லை என்றால் நானும் சவமன்றோ சிவசங்கரா. தவம் செய்ய அறியேன் நின் தலமகிமை அறியேன், தயை செய்வாய் சிவசங்கரா. சம்ரஷ்ண பாட்டு. ஒரு வள்ளி முருகரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் அவருடைய லைஃப் ஆம்பிஷன், ஆஸ்பிரேஷன், மிஷன். அவள் முருகனை தான் கல்யாணம் பண்ணணுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கா. அப்போ முருகர் வராரு. வர்றபோது அவர் விருத்தனாக வரார், வேலவன் விருத்தனாக வரான். ஏன்னா இந்த ஸ்பிரிட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒவ்வொரு உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். முருகர் ஒரு ஸ்பிரிட்டுன்னு வச்சுக்கோ.
அவர் திருச்சான சம்பந்தருங்கிற 3 வயசு குழந்தை உடம்புலையும் இருக்கலாம், இல்லை வள்ளி தேடி கொண்டிருந்த காலத்தில் யாரோ ஒரு வயசான ஆளுடைய உடம்புலையும் இருந்திருக்கலாம். இவன் முருகர் மயில் மேலே உட்காந்து வேல் வச்சுன்னு இருக்கிறாருங்கிற மாதிரி கற்பனை பண்ணதுனால எதிரில் முருகன் கிழவனாக வர்றபோது ஓடுறான் இல்லையா. அப்போது எந்த முருகனுக்காக வள்ளி விரும்பி வேண்டி தவம்பிருந்தாலோ அந்த வேலன் வருகிறான், ஆனால் அவன் விருத்தல் என்று ஓடுகிறாள். பாசுபதாஸ்திரம் வேணும்னு அர்ஜுனன் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனத்துக்கு போகிறான். மல்லிகார்ஜுன சுவாமிகிட்ட அவனுக்கு பாசுபதாஸ்திரம் வேணும் கிருஷ்ணர் சொல்லி அனுப்பிச்சு அவன் போய் கேட்குறான். எதிரில் ஒரு வேடனாக ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனர் வர்றாரு. இவனுக்கு எதிரில் வந்திருக்கிற வேடன் தான் தான் தேடி இருக்கக்கூடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன் தெரியல. அவர்கிட்ட சண்டைக்கு போகிறான், நான் தான் அம்பு விட்டேன் நீ தான் அம்பு விட்டேன்னு சொல்லிட்டு. அதே ஆதிசங்கர் காசிக்கு போகிறார், காசி விஸ்வநாதருடைய தரிசனத்துக்காக போகிறார். போனால் ஒரு சக்கிலி மாதிரி 4 நாய்களை 4 வேதங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு எதிரில் காசி விஸ்வநாதர் வர்றார். தாகமாக இருக்குன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோல் இந்த செருப்பு தைக்கிறவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து தண்ணி குடிக்கிறியா அப்படின்னாரு. அவர் ஆன்றார். அப்போ அவர் சொல்கிறார், நீ ஒதுங்குறிய அது என்னுடைய உடம்பை பார்த்தா இல்லை எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை பார்த்தா அப்படிங்கிறார். இவர் கண்ணை மூடி பார்த்தா எதிரில் 4 வேதங்களை 4 நாய்களை வச்சுக்கிட்டு சிவபெருமான் தான் காசி விஸ்வநாதர் தான் எதிரில் இருக்கான்னு தெரியுது. இன்னொருத்தர் இருக்கார், சோமாசி பாட்டின்னு ஒரு ஊர் இருக்குது திருவண்ணாமலை போகிற வழியில், அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சோமாசி நாயனார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் எனக்கு சிவதர்சனம் வேணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சரி ஒரு யாகம் பண்ணலாம், என்னானாலும் நீ ஓடி போகக்கூடாது, யாகசாலை தான் இருக்கணும். சரி யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. பூர்ணாவதி நேரத்தில் ஒரு சக்கிலிய நாய்களெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க. எல்லோரும் வேதம் பங்கமாயிடுச்சுன்னு ஓடி போடுறாங்க. இவர் பார்க்குறாரு, சுந்தரர் மாத்திரம் உட்காந்துருக்காரு, நாமளும் அப்படியே இருக்கணும். எல்லோரும் போகிற வரைக்கும் பார்த்துன்னு வந்து அந்த 4 நாய்களை வேதங்களை மாற்றிக்கிட்டு அங்கே இருக்க சாமி சிவபெருமான் எதிரில் வந்து தரிசனம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணிப்பார். அவ்வளோ பெரிய நிலையை செய்த ஆதிசங்கரர், சுந்தரமூர்த்தி நாயனார், அர்ஜுனன், வள்ளி, இவங்களுக்கு எதிரில் கடவுள் வந்த தெரியல. இவங்க ஏமாந்தானே போனாங்க. நல்லா யோசனை பண்ணு, ஏமாந்தானே போனாங்க. இதுதான் ப்ராப்ளம். மக்களுக்கு கடவுள் நம்ம கூடயே இருந்தால் கூட தெரியாது. இது பேர் மாயை. அதனால தான் மாயை ஏதோ என்னை மறைக்கிறதுன்னு ஒரு பாட்டில் இப்போ வரி வந்தது இல்லையா, அதுதான். அண்டு இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாயை திரை, உனக்கு எனக்கு நடுவில் ஒரு மாயை திரை இருக்குது, அது விலகிச்சுன்னா உனக்கு நீ எதாவது விஷயத்தை தேடி இருந்தியோ தட் வாஸ் ஆல்வேஸ் அக்சசபிள் அண்ட் அவைலபிள் அண்ட் யூ ஆர் அனேபிள் டு சி தட். இவ்வளோதான். இன்றைக்கி ஆகாசில் சந்திரனை தேடுறோம், இந்த மூலையில் இப்போ தெரியுது. இதே சந்திரன் இப்போ இருக்கிறது கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போடணுன்னா என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு செடி இலை ஏதாவது மறைச்சிச்சுனாக்கா ஆகாசத்தும் உண்மை சந்திரனும் உண்மை, உனக்கு கண்ணுங்கிறதும் உண்மை, உனக்கு பார்வை இருக்கிறதும் உண்மை, ஆனால் சந்திரன் தெரியல. அது மாதிரி ஏதோ ஒரு மாயை இந்த ஜனங்களை மறைக்குது. அதனால் ஆல்வேஸ் காட் இஸ் தேர் எவ்ரிவேர். ராமா ஹியர், ராமா தேர், ராமா எவ்ரிவேர். கிருஷ்ணா ஹியர், கிருஷ்ணா தேர், கிருஷ்ணா கிருஷ்ணா எவ்ரிவேர். ஓகே, காட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஆனால் மக்களுக்கு தெரியாது. இப்போது சிவசங்கர் பாபா ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு, கோயிலெலாம் கட்டியிருக்காரு, எல்லா ஜனங்களுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறாரு. நல்ல நல்ல விஷயம் சொல்கிறாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துகிறாரு. உனக்கும் எனக்கு நடுவில் யாரும் இன்டர்மீடியட்டரிஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஆன்மீக மடத்துக்கு போனாலையும் அங்கே 1000 எடுப்பிடிங்க இருப்பானுங்க, சாமிகிட்ட ஒன்று போகவே விட மாட்டானுங்க இல்லையா. எல்லோரும் அப்படி தானே இருக்குது இன்றைக்கி ஆரம்பிச்சது. இங்கே அப்படி இல்லை, யார் வேணால் வரலாம், யார் வேணால் பேசலாம், டைரெக்டாக வரலாம். எந்த இதில் விஸ்வாமித்திர நாடியர் கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தார், இப்போ இறந்துட்டார் அவர். இந்த ஏர்போர்ட் இல்லையா பிளமேடு, அங்கே இருந்தார், சுப்பிரமணியன் பேர். அவர் தான் ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி 7 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். அது ஜூனியர் ஃப்ரெண்டில் கூட வந்துச்சு. அதே மாதிரி மனித வெடிகுண்டு அப்போ யாருக்குமே தெரியாது இந்த மனித வெடிகுண்டு நளினி கான்செப்ட்லாம். அது நடந்த போது அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன்னா அவர் 7 மாதத்துக்கு முன்னே சொல்லியிருந்தார். அந்த பாட்டெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க ஜூனியரில்.
இப்போ என்கிட்ட நான் மண்ணடியில் இருக்கிற காலத்தில் என்கிட்ட இருக்கிற யாரோ என்னுடைய இதை அனுப்பிச்சாங்க, அவருக்கு ஜாதகமும் தம்பியும் பர்சனும் அனுப்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு அவர் எனக்கு எழுதி அனுப்பிச்சு ரெக்கார்ட் பண்ணி எழுதி அனுப்பிச்சது தான் இது. நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெறுவாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகா பூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது. விழியாரக் காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகால ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றதல்ல. நீ மனித உள்ள அறியும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. எப்போ சொன்னாங்க? 1988 அந்த ரேஞ்சிலே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. புக்கிலையும் போட்டோம். இந்த மாதிரி ஒரு 100 நாடி இருக்குது. எல்லாத்துலேயும் என்னை பற்றி வரும். ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு கடவுள் தான், இதுக்கு முன்பிறவிலே ஒரு ராமனாக இருந்தார், இப்படி எல்லாமே என்னை பற்றி வரும். எல்லாமே புக்கு கூட போட்டோம். இவ்வளோ பெரிய புக்கும் இருக்குது, இவ்வளோ சின்ன புக்கு இருக்குது. சோம்பேறிங்களாக இருந்தால் சின்ன புக்கு, நிறைய நேரம் இருந்தால் பெரிய புக்கு. ப்ளஸ் என் உடம்புலேருந்து எல்லா கடவுளையும் நான் வெளிப்படுத்தி எல்லாத்தையும் அந்த கேமராவில் காட்டி அதெல்லாம் பெருமாள் கோயிலில் வரிசையாக ஃபோட்டோ கேலரி மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். சரி, பேங்க்கில் கடன் வாங்காமல் யார்கிட்டையும் பிச்சை எடுக்காமல் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை உருவாக்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஹியூமன் லெவலில் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? நீ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் வாங்கிறதுக்கே முட்டி மோதின்னு உட்காந்து இருக்க. நான் இடத்த வாங்கி மரம் நட்டு செடி நட்டு கோயில் கட்டி பில்டிங் கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு ஹியூமன் லெவலில் பாசிபிள். அதனால் உங்களுக்கு அந்த மாயை இருக்கிறதுனால தான் புரிய மாட்டேங்குது. Otherwise, instead of seeing me with this pant shirt and a watch in my hand, you will be able to see me in whichever form of God you want to see. ஸோ உனக்கு அதை பார்க்குற பவர் இன்னும் வரல. அர்ஜுனன் இருந்தான்,
கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பழகினே இருந்தார். அவனுக்கு கிருஷ்ணன் கடவுளுங்கிறது தெரியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய இந்த நொல்லை கண்ணை வச்சு என்னை நீ புரிஞ்சிக்க முடியாதுடா. பசியமே ருத்ர ரூபம், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாருன்னு அவனுக்கு ஆக்டிவைஸ் பண்ணுறாரு ஞான கண்ணு. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஒன்றில் நெருப்பு, ஒன்றில் தண்ணி, கிருஷ்ணனுடைய விராட்டு விஸ்வரூபம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் 11 சூரியர்கள் இருக்காங்க, அதில் நான் வந்து ருத்ரன், விஷ்ணு, ஆதித்யானா விஷ்ணு 12 பேர், 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன். இப்படி எல்லாத்தையும் சொல்கிறார் கிருஷ்ணர். எல்லாம் பார்த்த உடனே அவன் சொல்கிறான், எனக்கு பயமாகுது, நீ பழைய மாதிரியே இருந்துன்றான். ஸோ அந்த விஸ்வரூபத்திலிருந்து திருப்பியும் அவர் தேரோட்டி கிருஷ்ணனாக வந்து சேர்றார். அப்போது ஒரு அவ்வளோ பெரிய அர்ஜுனன், அவனே இந்திரனாக இருந்து இந்த பூமிக்கு வந்து தான் அர்ஜுனனாக இருக்கான். ஆனால் அவனுக்கு தன் கூட இருக்கிறது தான் கிருஷ்ணன்றதோ இல்லை அதுக்காக தான் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதோ எதுவுமே அவன் மரமண்டிக்க இல்லை. அவர் ரூபத்தை காட்டினா கூட அவன் வந்து எனக்கு பயமாகுது, திருப்பியும் பழைய மாதிரி போன்னு தான் சொன்னான். அதனால் ஆன்மீகத்தில் கடவுளர்கள் உலகத்தில் எப்பயும் இருக்காங்க, யாரை நினச்சிக்கிட்டாலையும் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் தவம் வரல. அந்த மாயை வந்து எங்கள் மேலே இல்லை, உங்கள் மேலே இருக்குது. மாயத்திரை எங்கள் மேலே இல்லை, உங்கள் மேலே இருக்குது. அந்த திரையை நீங்கள் தான் விலக்கிக்க வேண்டியிருக்கும். அந்த திரையை நீங்கள் எப்போ விளக்கிறீங்களோ அப்போது பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு ஜாலியாக வாட்ச் கட்டணும் உட்காந்துருக்கிறது சிவசங்கர் பாபா இல்லை, சிவசங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பவர், சிவனுடைய பவர் அப்படின்னு உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த பாஷைக்கு பேர் தான் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வது, இந்த சரீரத்தை தாண்டி நமக்குள்ளே ஒரு ஜோதி இருக்கிறதுன்னு புரிஞ்சிக்கிறது. அது புரிஞ்சிச்சுன்னா நீ மாயிருந்து வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு உங்கள் கூடயே இருந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கி டெய்லி சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு புரியறதில்ல. நீங்கள் ஏதோ ஒரு சாமிடா அப்படின்னுவே தவிர இல்லையா, ஏதோ ஒரு சாமிடா அவ்வளோதான் உனக்கு மேக்ஸிமம் புரியும். இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஒரு விஷயங்கிறது உனக்கு புரியாது. தேவராஜன்னா தேவர்களுக்கு தலைவன் அர்த்தம். சிவசங்கர் பாபா தேவராஜன் இல்லை, தேவாதிராஜன், எல்லாருக்கும் மேலே, மூவருக்கும் மேலான மூர்த்தி மூர்த்தி என்றோ அப்படின்னு சொல்லி கந்த புராணத்தில் சூரபத்மன் சொல்லுவான். எல்லாருக்கும் மேலே பாலகன் என்று ஏமாந்தேன், இந்த முருகனை நான் குழந்தைன்னு ஏமாந்துட்டேன்டா, இப்போ தான் தெரியுது இவன் தான் சிவன், பிரம்மா விஷ்ணு சங்கரனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மூவருக்கும் மேலான மூர்த்தி மூர்த்தி என்றோ அப்படின்னு சொல்லுவான். ராவணனும் அதே மாதிரி தான், நான் புரியல, இவன் ஏதோ ஏமாந்து போயிட்டேன், எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாள் ராமர் அப்படின்னு. அது மாதிரி அந்த மாயை விலகி மாயவனை கண்டுகொள்கிற தருணம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஞானம். இப்போது நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு உன் தயவே தேவையில்லை, நான் தான் வசதியான ஆள், 100 தடவை சொல்லிட்டேன், நான் நல்ல வசதியாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ லிவ் வெரி சிம்பிள். எனக்கு தேவையில்லை படோடாபமாக நான் ஒரு சாமியார்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் வந்து அப்படிலாம் வேஷம் கட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஒரு பேண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டேன் குருவி ஓட்டி நாய் ஓட்டி இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஜாலியாக வரும், ஜாலியாக போவேன். உனக்கு புரிஞ்சால் எனக்கு என்ன, புரியாக்கிட்டு எனக்கு என்ன, உன் தேவை எனக்கு வேண்டியதில்லை, நான் வசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல, எனக்கு செலவு கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் பெருக்கிறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதனால் எந்த தேவையுமே இல்லாத ஒரு நிலையில் சிவசங்கர் பாபா இருக்கார். அப்போ நீ ஏழையாக இருந்தால் எனக்கு என்ன, கோழையாக இருந்தால் எனக்கு என்ன, நீ பணக்காரனாக இருந்தால் எனக்கு என்ன, நீ ஆணாக இருந்தால் எனக்கு என்ன, நீ பொண்ணாக இருந்தால் எனக்கு என்ன, நீ குழந்தையாக இருந்தால் எனக்கு என்ன, நீ வயசான ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு எதுவுமே தேவையில்லை, யார் தேவையும் இல்லை. அப்போது வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சார்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில், யாதனின் யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன அதனின் அதனின் இளன், எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வேணால் அடைந்து விட்டானோ அதுதான் எஸ் லெவல். இப்போ நான் லாங் பேக் ஒரு கொட்டேஷன் ஃபார்ம் பண்ணும், தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுவான் அப்படின்னு. A fellow who has wants will worship, a fellow who has no wants will be worshipped அப்படின்னு. எந்த ஒரு தேவையும் இல்லாத நிலையில் யார் இருக்கானோ அவன் வர்ஷிப்பபிள் கமாடிட்டி ஆகிடுறான், அவனே கடவுள் ஆகிடுறான், ஏன்னா அவனுக்கு தேவையே கிடையாது இல்லையா. ஸோ
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டம். ஏன்னா யூ ஆர் ஸ்டில் அண்டர் கோயிங் கர்மா. நாங்கள்லாம் கர்மாவில் எப்படி பாபா கண்டுபிடிக்கிறதுனா, நீ ஏன் நினச்சாலும் முடியாது. உனக்கு குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை குட்டி இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, வேலை இருக்குது, வீடு இருக்குது, நீ கட்ட வேண்டிய டியூ இருக்குது, காருக்கும் ஸ்கூட்டருக்கும் வீட்டுக்கும். இதெல்லாம் வச்சுக்கின்னு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்படியே ஸ்பார்க் ஆகிட்டேன், கடவுள் நடக்கிறதே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இப்போ கூட இப்படியே போய் எழுந்துருவேன், நான் இப்படியே போய் எழுந்துருவேன், எதுவும் என்னை நம்பி இல்லை. இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கேன், நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, இதில் எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. நான் பாட்டுக்கு நினச்சேன் இன்றைக்கி நைட்டே கூட போயிடலாம். பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சர்டன் டெவலப்மெண்ட்ஸ், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா எனக்கு இந்த பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குன்றதோ, இதில் இவ்வளோலாம் வசதி இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு எந்த வசதியுமே தேவையில்லை. எங்கன்னா போய் கோயில் வாசலில் கூட படுத்துவேன். ஐ ஆல்வேஸ் கெப்ட் மை செல்ஃப் ஸோ ஒரு என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுள் வித் ஆல் தி மினிமம் கம்ஃபர்ட்ஸ். அதனால் எனக்கு எந்த இடமும் ஒன்றே தான். அண்ட் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தில் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. என்னை நம்பி வந்தவங்களே நீங்களே கணக்கு எழுதிக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் டீசென்ட்ரலைஸ் மை ஒர்க், ஐ ஹவ் டெபுட்டைஸ்ட் மை ஒர்க் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் எ மாரல் கண்ட்ரோல். ஒழுங்காக செய்கிறாங்களான்னு பார்த்துன்னு இருக்கேன், அவ்வளோதான். எல்லாம் செஞ்சு தான் இருக்காங்க. இல்லைனா எப்படி இந்த செம்பிளன்ஸ் ஆஃப் எ டிசிப்ளின் எப்படி வரும் இல்லையா? நம்ம யாரையும் அதற்ற பழக்கம்லாம் இல்லை, செய்கிறாங்களா இல்லையான்றத ஒரு கண்ணு வச்சுருப்போம் நம்ம அதுக்கு மேலே. ஓகேவா? சரி, பாடுங்க. எனக்கொன்றும் தெரியாது பாபா, எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா, மனக்கண்ணில் விளையாடும் நாதா, நாங்கள் மகிழ்வோடு தினம் வாழ நல்வாழ்த்து நீதா, மனக்கண்ணில் விளையாடும் நாதா, நாங்கள் மகிழ்வோடு தினம் வாழ நல்வாழ்த்து நீதா, எனக்கொன்றும் தெரியாது பாபா, அழகான ஆலயத்துள் இடம் பிடிக்கவும் நீ நழுவாமல் படம் பிடிக்க அடம் பிடிக்கவும், ஆன்மீக தேரிழுக்க வடம் பிடிக்கவும், ஆன்மீக தேரிழுக்க வடம் பிடிக்கவும், உன்னடியொற்றி உடன் வந்து தடம் பதிக்கவும், எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா, பொற்பதம் தனில் என்னே ஒப்படைத்தேன், இந்த குப்பையை உன்னருளால் செப்பனிட்டேன், பொற்பதம் தனில் என்னே ஒப்படைத்தேன், இந்த குப்பையை உன்னருளால் செப்பனிட்டேன், கற்பகத்தருவாய் நீ என்னை மாற்று, என் கண்களில் ஆன்மீக விளக்கேற்று, கற்பகத்தருவாய் நீ என்னை மாற்று, என் கண்களில் ஆன்மீக விளக்கேற்று, எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா, வாசிக்குள் வசிக்கின்ற முதலாளி நீ, மானுடம் உயர்த்த வந்த தொழிலாளி நீ, வாசிக்குள் வசிக்கின்ற முதலாளி நீ, மானுடம் உயர்த்த வந்த தொழிலாளி நீ, நேசிக்க தெரிந்தவர்க்கு நிஜ தெய்வம் நீ, நேசிக்க தெரிந்தவர்க்கு நிஜ தெய்வம் நீ, நினைப்பதெல்லாம் நடத்தும் அருள் ஜோதி நீ, எனக்கொன்றும் தெரியாது பாபா, உன் எழிலன்றி நிழலன்றி
இசை மீட்டும் விழியன்றி எனக்கொன்றும் தெரியாது பாபா, எனக்கொன்றும் தெரியாது பாபா. சொர்க்கம் எனக்கெதற்கு, நீ எந்தன் பக்கம் இருக்கையிலே, மோட்சமும் இனி எதற்கு, உன் கடாட்சம் கிடைக்கையிலே. சொர்க்கம் எனக்கெதற்கு, வர்க்கம் எல்லாம் அடிமை கொண்ட வானவனே சங்கரா, உன் வாழ்த்துக்கள் எனக்கிருக்க, என் வாழ்வு உன் கையிருக்க. சொர்க்கம் எனக்கெதற்கு, கண்களை மூடி நின்றால் உள்ளே உன் காட்சி வருகுதப்பா, கருத்தை குவித்து விட்டால் உன்னகைப்பு காதிலே கேட்குதப்பா, காலை பிடித்து விட்டால் ஏனை தோட கோள்களும் அஞ்சுதப்பா, கருணை கடல் உன்னிலே 7 ஜென்ம பாபம் மறைந்ததப்பா. சொர்க்கம் எனக்கெதற்கு, நட்டம் எனக்கு இல்லை, ஏதும் கஷ்டம் இனியும் வந்தால் நாடகம் ஏதில்லை, நான் ஏதும் வேடங்கள் போடவில்லை. சஞ்சலம் வந்தாலும் இனி உந்தன் சரணங்கள் விடுவதில்லை, சாத்திரம் சகுனங்களும் இனி எந்தன் கோத்திரத்தில் இல்லை. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.